பேசிட்டு மூளையில என்ன இருக்குன்னு தெரியல. அந்த ஆள் போல அவ அப்பா யாரு அம்மா யாரு இந்த வரலாறுனா என்ன அத முதல்ல தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. அந்த பைத்தியத்துக்குலாம் இந்த தமிழ் படம் பார்த்துட்டு ஆளுற தற்கொலைக்கு என்ன தெரியும்? நீட்டே வேணான்னு தான் சொல்றோம். இது ஒன்றும் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கல்வி கிடைக்கல. இப்போ பணம் இருக்கவன் ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் நல்லா படிச்சுக்கிறாங்க. பணம் இல்லாத சின்ன குடும்பத்தில் வாழ்ற மக்களுக்கு எப்படி படிக்க வைப்பாங்க அவங்க பசங்களை? முதல்ல இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான தரமான கல்வியை கொடு. அதுக்கு அடுத்து நீ நீட்டை வை. நீட்டு மாதிரி இன்னும் 10 தேர்வு கூட வை. அக்செப்ட் பண்ணிக்க, நாங்க ரெடி. ஆனா கல்வி முறை இன்னும் சரியா இல்ல. 96,000 பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கீங்க இந்தியா முழுக்க. இதை இப்படி மூடி வச்சுட்டு நீங்க எப்படி நீட்டை மட்டும் எப்படி அவ்வளவு இது நல்ல தீர்வு? இது நீட்டு தான் எல்லாத்துக்கும் கரெக்ட் அப்படி எப்படி சொல்வீங்க? நீங்க முதல்ல இந்தியா முழுக்க நல்ல கல்வியை கொடுக்க போல கத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன தேர்வுனா வைங்க, நாங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்றோம். இதே மாணவர்கள் அந்த நீட்டை எது அப்ப போராட மாட்டான். நீ ஒழுங்கான கல்வியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேளு. ஐஏஎஸ் எக்ஸாம் ஐபிஎஸ் எக்ஸாம்லாம் படிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரியா சோதனை பண்ணியா உள்ள அனுப்புறீங்க? இந்தியா முழுக்க எழுதுறாங்க. குரூப் 1 குரூப் 2 எல்லா மாநிலத்திலும் எழுதுறாங்க. இத மாதிரியான சோதனைகள் நடக்குது. ஏன் அப்ப 10வது 12வது படிக்கிற அந்த தேர்வுல மட்டும் ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு ஃபில்டர் பண்ண மாட்டீங்களே? அங்க உள்ள அனுப்பும் போது இந்த மாதிரிலாம் ஒரு கெடுபடியே இல்லையே. அப்போ 10வது 12வது படிக்கிற பசங்களை முறைகேடு பண்ணா அதுல பிட்டடிச்சு எழுதுனா பரவாயில்லையா? நீங்க அங்கே பிளாக் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி நடக்கிறத அங்க பிளாக் பண்ணணும். நீட் தேர்வு மட்டும் புடுங்கிறதுக்கு உங்களை நீட் தேர்வுல ஆடக்கூடாது. நீங்க இதான் உண்மை. ரோட்ல போராடம் வேற எங்கடா போராடும்? புரியல எங்களுக்கு. போராடவே கூடாது, எதிர்த்து பேசவே கூடாது, கருத்து சுதந்திரமே கொடுக்க மாட்டோம். நீங்க எல்லாம் எதுக்குறீங்க? தமிழ்நாட்டுல இருக்கீங்க. போராட்டம்னா அந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியுமா? போராட்டம் எங்க பண்ணுவாங்க? போராட்டம் சும்மா வீட்டுல உட்காந்துட்டு கத்திட்டு இருப்பாங்களா போராட்டத்துக்கு? அறிவு கட்டத்தனமா பேசிட்டு மூளையில என்ன இருக்குன்னு தெரியல. பார்த்து பேசு. ஏன்னா அவங்களுக்கு படம் தான் இப்போ வெற்றி பெறணும். அது மட்டும் தான் ஒரே குறிக்கோள். மற்றபடி தமிழ்நாட்டு மக்கள் நாசமா போனா என்ன? இப்ப கூட தான் ஒரு நிறுவனத்துக்கு, தனியார் நிறுவனத்துக்கு சேலத்துல தண்ணியை தாரவாத்து குடுத்துட்டீங்க. நல்ல திட்டம்னே நீங்க சொல்றீங்க, வச்சுக்கோங்க. அது ஏன் தமிழ்நாட்டுல வெறும் சேலத்துல மட்டும் வந்தது? ஏன் சென்னைக்கு வரல? அப்ப சென்னை மக்கள் என்ன தப்பு பண்ணவங்களா? அவங்களுக்கு நல்ல திட்டம் கிடைக்க கூடாதா? ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை ஒரே வாட்டியா அழிங்க. அதென்ன பாட்டா அழிக்கிறது? பார்ட் 1 பார்ட் 2 அது தேவையா இல்ல. அழிக்கிற முடிவு பண்ணிட்டியா? ஒட்டுமொத்தமா அழி. உன்னை யாருன்றத இந்த தமிழ்நாடு மக்கள் சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆள் போல அவ அப்பா யாரு அம்மா யாரு இந்த வரலாறுனா என்ன அத முதல்ல தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. அந்த பைத்தியத்துக்குலாம் இந்த தமிழ்நாட்டோட வரலாறு என்னன்னு தெரியுமா? அது தெரியாம சீமானுக்கு எப்படி தெரியும்? புரியுதுங்களா? இந்த வரலாறு தெரிஞ்சா சீமான் தெரியும். வரலாறு தெரியாது தற்கொலை படம் பார்த்துட்டு ஆளுற தற்கொலைக்கு என்ன தெரியும்? அதனால அந்த நாய்கிட்ட இந்த விளக்கம் கேட்கறதுல வேஸ்ட். இந்த நீட்டே வேண்டாங்க. இந்த நீட்டே வேண்டாம். இப்ப எப்படி நீங்க எங்கதான் பெரியப்பா சொல்றாருல, நாங்க தமிழ்நாட்டுல எக்ஸாம் எழுதுறோம். தமிழ்நாட்டுல அந்த டாக்டர்ஸ் நாங்க வச்சுக்கிறோம். வெளிநாட்டுல நாங்க ரைட்ஸ் வாங்கி கொடுக்குறோம். தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு வெளிநாட்டுல நாங்க எங்க பெரியப்பா வந்தாருன்னா அங்க போய் வேலை செய்யறதுக்கு எங்க பெரியப்பா எல்லா உதவியும் பண்ணுவாரு. இல்ல வெளிநாட்டுல போய் நீங்க மருத்துவம் படிச்சுட்டு தமிழ்நாட்டுல சேவை செய்யணும்னாலும் அந்த கல்வியும் எங்க பெரியப்பா ஃப்ரீயா தரேன்னு தான் சொல்றாரு. சோ இது நடந்தா மட்டும்தான் எளிய மக்கள்ல இருந்து பெரிய ஹை கிளாஸ் படிக்கிற மக்கள் வரைக்குமே ஒரே மாதிரியான கல்வி கிடைக்கும். அது சீமான் வந்தா மட்டும்தான்.